நைட்டில் வந்து நம்ம கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு சீரம் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு நடுவில் நான் 4 வாட்டி மூஞ்ச கழுவுறேன், இதெல்லாம் வந்து தேவையே கிடையாத ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன சன்ஸ்க்ரீனாக போட்டாங்க, அந்த காலத்தில் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாங்க, ஏன் இப்போ மட்டும் சன்ஸ்க்ரீன் போட சொல்கிறீங்க? அந்த காலத்தில் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ வந்து எல்இடி லைட்டு, எல்லோ லைட்டு. If you ask me, beauty should not be linked with the color of your skin இல்லையா? அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் ஃபேராக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. ஸோ அந்த ஃபேராக இருக்கணுன்றதை வச்சு வந்து பீப்புள் ஆர் மார்க்கெட்டிங் தீஸ் நைட் க்ரீம்ஸ். இந்த நைட் க்ரீமோட கான்டென்ட் பார்த்தீங்கன்னா லேபிளில் என்ன கான்டென்ட் இருக்கா நைட் க்ரீம்லன்றதை வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. விச் மீன்ஸ் அது வந்து ஒரு அப்ரூவ்ட் ப்ராடக்டாகவே இருக்காது. அந்த மாதிரி லேபிளில் வந்து என்ன கான்டென்ட் இருக்குன்னு போடலனாலே அதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெராய்ட் காம்பனன்ட் இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் SPF more than 50 and look for PA++, look for blue light protection. நம்மளோட வெதருக்கு இப்போ இருக்கிற ஹியூமிட் வெதருக்கு வந்து go for water based products. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, suitable for all skin types, light weight products. ஹெவியாக போட்டிங்கன்னா that will clog your pores and that will cause problems. Always do a background verification on your doctor. Dermatology படிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து ஃபில்லர்ஸ் பண்ணிட முடியாது. ஃபில்லர்ஸ்க்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது, போட்டாக்ஸ்க்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது, எல்லா ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே தனியாக ட்ரைனிங் இருக்குது. சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட் பண்ணிக்கிறாங்களே தவிர சர்டிஃபைட் டாக்டர்ஸ் வந்து they don't market themselves. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் விசிட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்கின் கிளினிக் தான். ஸ்கின் கிளினிக் நம்ம சொல்ல போது ஐ திங்க் எவ்ரி நுக் அண்ட் கார்னர் there's lot of skin clinic have come up. இதில் எது உண்மை, யார் கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணுறா, ஏன்னா அழகை தாண்டி சில விஷயம் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வெஸ்டா கிளினிக்லேருந்து டாக்டர் மிஸ் உமா மகேஸ்வரி இருக்காங்க. ஹாய், வணக்கம். ஹாய். அதாவது ஓவர் நைட்லேயே அழகாக முடியுமா அப்படின்றது சாத்தியமே கிடையாது. பட் ஐ திங்க் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இஸ் இட் ஓகே டு கன்சல்ட் டாக்டர் அண்ட் தென் டேக் அ ட்ரீட்மெண்ட்? டெஃபினெட்லி. ஸ்கின் இஸ் லைக் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி இல்லையா? நம்ம வந்து வேறு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன பண்ணுறோம், உடனே போய் ஒரு டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணுவோம். நம்ம கூகுளில் வந்து எந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம் தான் தேடுவோமே தவிர அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றது யாரும் கூகுளில் போய் தேடி வீட்டிலே பண்ணுறது கிடையாது. ஸ்கின்னுக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த ஆக்னே வந்திருக்கு, எந்த க்ரீம் யூஸ் பண்ணலான்னு ஏன் கூகுளில் தேடணும்? அதுவுமே வந்து எந்த டாக்டரை போய் பார்க்கலான்றது தான் நம்ம தேடி கண்டிப்பாக போகணும். பிகாஸ் ஸ்கின் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு ஷோ அண்ட் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர் அப்பியரன்ஸ் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஸ்கின் வந்து ஒரு ஆர்கன், ஒரு பார்ட் ஆஃப் அவர் பாடின்றப்போ டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் நம்ம ஸ்கின்னையுமே ட்ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஐ திங்க் இப்போ வந்து மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஐ திங்க் இட் சவுண்ட்ஸ் ஃபன்னி பட் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் கூட ஆரம்பிச்சிருவாங்க போல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டாக்டர்ஸ் ஐ திங்க் தெர் ஆர் டூ மெனி இன்ஃப்ளூயன்சர்ஸ், டூ மெனி யூடியூபர்ஸ் ஆஸ் பிரிங்கிங் அப் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது ஒரு டாக்டராக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டு யூ திங்க் இட் சவுண்ட்ஸ் ஹெல்தி டு யூ? ஐ மீன் நம்ம பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி இப்போல்லாம் வந்து எல்லா வேலையும் வந்து ரொட்டீன் பண்ணுறது ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். நம்ம மார்னிங் ஒரு ரொட்டீன் அண்ட் நைட் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாவே போதும். மார்னிங் சீரம்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லையான்றது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்டுட்டு we can decide. அப்போது நைட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சீரம் ஆட் பண்ணலாம், ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட்க்கு ஒரு சீரம் ஆட் பண்ணலாம். ஸோ மார்னிங்கில் வந்து கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த 3 ரெகுலராக யூஸ் பண்ணால் போதும். அண்ட் நைட்டில் வந்து நம்ம கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு சீரம் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு நடுவில் நான் 4 வாட்டி மூஞ்ச கழுவுறேன், இதெல்லாம் வந்து தேவையே கிடையாத ஒரு விஷயம். நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாகவே ஆயில் செக்ரீஷன் ஆகும். ஸோ அந்த ஆயிலே நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்ம வந்து அதை மூஞ்சி கழுவிட்டே இருந்தோம்னா அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஸோ நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துமே வந்து பாதிக்கும். ஸோ மார்னிங்கில் ஒரு ரொட்டீன் அண்ட் நைட்டில் ஒரு ரொட்டீன் மெயின்டைன் பண்ணாவே மோர் தென் இனஃப். அண்ட் இப்போ சன்ஸ்க்ரீன் பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு வி ஹாவ் டு யூஸ் இட் அண்ட் ஐ மீன் லைக் ஈவன் அட் ஹோம் வி ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பிகாஸ் ஆஃப் த ரேஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஆஸ் அ டாக்டர் அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறீங்க? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வரும்போது சன்ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்னு சொன்னாவே கேட்குற முதல் கேள்வி அந்த காலத்தில் என்ன சன்ஸ்க்ரீனாக போட்டாங்க, அந்த காலத்தில் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாங்க, ஏன் இப்போ மட்டும் சன்ஸ்க்ரீன் போட சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் வாட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் இருந்த காலத்தில் வந்து நம்ம ஓசோன் லேயர்லாம் நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து அந்த யூவி ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ஷன் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து த சினாரியோ இஸ் நாட் த சேம். பொல்யூஷனே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால ஓசோன் டிப்ளீஷன் நிறையா நடந்திருக்கு. ஸோ வந்து யூவி எக்ஸ்போஷர் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ வந்து எல்இடி லைட்டு, எல்லோ லைட்டு எல்லாம் இன்டீரியர்ஸ்க்கு மாறியாச்சு. ஸோ அந்த எல்இடி லைட்டு, நம்ம ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன், பட்டன் ஃபோன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா, எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர ரேஸ், ப்ளூ லைட், அந்த ப்ளூ லைட் எல்லாமே நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்கும். ஸோ வந்து லைஃப் ஸ்டைல் மாற 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 ஆப்வியஸாக ஸ்கின்னுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனுமே வந்து மாறணும். இண்டோர்ஸில் ஸ்கின் கேர், அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு ஏன் மெயினாக சொல்கிறோன்னா, பிகாஸ் we have changed to LED lights இல்லையா, அந்த LED லைட்ஸ்லேருந்து எமிட் ஆகிற ப்ளூ லைட் மூலமாக நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ வெளியே போகும்போது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கும் போதுமே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து வர ப்ளூ லைட்லேருந்துமே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. அதனால தான் இண்டோர்ஸ்லையுமே வந்து சன்ஸ்க்ரீன் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளினிக்லுமே ஒவ்வொரு விஷயம் அழகாக இருக்கும். ஸோ டாக்கிங் அபவுட் வெஸ்டா கிளினிக் அப்படின்னும்போது மற்றவங்களை விட உங்கள் கிளினிக்கில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் you've been specialized as an injector. ஸோ அது வந்து நிறைய பேர் கொண்டு வராங்க. பட் அது எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் மக்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. அது வந்து ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸே கிடையாது. ஸோ could you give us a clear explanation about this? So botox fillers பார்த்து I would say there is not a lot of awareness in our society still. அதாவது என்ன நினச்சிடறாங்கன்னா, போட்டாக்ஸ் போட்டால் ஒரு போக்கர் ஃபேஸ் ஆயிரும், ஃபேஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் போயிடும், அப்படி தான் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர, போட்டாக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரிவென்ஷன் ஆர் ஏஜை வந்து டிஃபை பண்ணுற ஒரு விஷயமா வந்து நம்ம ஊரில் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை. போட்டாக்ஸ் அப்படின்றது கரெக்டான டோசேஜில் கரெக்டான பாயிண்ட்ஸில் இன்ஜெக்ட் பண்ணும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் தான். அதாவது 40s 50s தான் போட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. போட்டாக்ஸ் வந்து நம்ம டைனமிக்காக இருக்கிற ரிங்கிள்ஸை வந்து ஸ்டாட்டிக் ஆகாமல் இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறது கூட we can start with போட்டாக்ஸ். அதாவது எஸ்பெஷலி இப்போ வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு பர்சன், நல்லா சிரித்து பேசுவீங்க, எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பீங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து லைன்ஸ் ஃபாஸ்ட்டாகவே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஈவன் 25-26 கூட நம்ம போட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். போட்டாக்ஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தைனாலே நம்ம ஊரில் வந்து பயம் வந்துடும். பட் ஆனால் அது இட் இஸ் லைக் அ 15-20 minute ப்ரொசீஜர் ஃபார் த ஹோல் ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ பெயினுமே வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் அண்ட் டவுன் டைமும் உங்களுக்கு வந்து கிடையாது அண்ட் ரிசல்ட்ஸும் வந்து இமீடியட்டாக இருக்கும். வென் யூர் சூஸிங் த ரைட் இன்ஜெக்டர், போட்டாக்ஸ் கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து இட் வில் கிவ் யூ பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ஊரில் எல்லாமே அதானே கேட்குறாங்க, இன்ஸ்டன்ட் ரிசல்ட். அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் உங்களுக்கு அச்சீவ் ஆகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் இன்ஜெக்டபிள்ஸ். ஃபில்லரோட திக்னஸ் எல்லாமே வந்து மாறி இருக்கு. ஸோ வந்து ஒரு வாட்டி ஃபில்லர் இன்ஜெக்ட் பண்ணால் திருப்பி இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு காமனான ட்ரெண்ட் நம்ம சொசைட்டியில் இருக்கிறது. பட் ஆனால் தட் இஸ் நாட் ட்ரூ. இப்போ இருக்கிற திக்னஸ் ஆஃப் ஃபில்லர்ஸ் வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 1.5 years வரைக்கும் கூட ஸ்டே பண்ணும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் த ரைட் இன்ஜெக்டர் அண்ட் நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து போகும்போது இஃப் யூ சூஸ் த ரைட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் யுவர் ஃபேஸ் இட் வில் கிவ் அ லாங் டேர்ம் எஃபெக்ட் வித்தவுட் மச் சைட் எஃபெக்ட். பட் இது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைனாலும் ஹவு லாங் யூ பீன் யூஸிங் இட், லைக் எவ்வளோ நாள் அதை நம்ம யூஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பிகாஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் அதை ஸ்டாப் பண்ணும்போது டோட்டலி அகெயின் யூ வில் பி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு மித்தோ இருக்குது. யூனோ அந்த நம்ம கடைசி வரைக்கும் அதை போட்டுகிட்டே இருக்கணுமா போட்டாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 to 8 months இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் தான். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பேட் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா போட்டாக்ஸ் வில் லாஸ்ட் ஃபார் அ லெஸர் டைம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு செஷனில் நீங்கள் ஒரு 100 units இன்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா போக போக நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வில் ரெடியூஸ். 8 monthsல ஒரு வாட்டி டச் அப் பண்ணுறோம். இப்போ கிரே ஹேர் வருதுன்னு நம்ம போய் டை அடிக்கிறோம், அந்த கிரே ஹேர் திருப்பி வளரும் இல்லையா, அதுக்கு போய் நீங்கள் ரூட் டச் அப் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் போட்டாக்ஸ்க்கும் வந்து டச் அப் தேவைப்படும். ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஃபில்லர்ஸ் வந்து ஈவன் டில் 1.5 years இட் வில் ஸ்டே. அந்த ஃபில்லர்ஸ் வந்து கரைஞ்சி நம்ம பாடியோட போனதுக்கு அப்புறம் கூட அந்த கொலாஜன், அதாவது அந்த இடத்துல ஃபில்லர் இருக்கும்போது நம்ம பாடியில் நேச்சுரலாகவே கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து அது ஏஜை வந்து குறைச்சிட்டே தான் போகுமே தவிர அது கரைஞ்ச உடனே வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் ஆயிடுவோம், அந்த ஒரு இது வந்து மித்து தான். இட் வில் ஒன்லி கீப் யுவர் ஸ்கின் கெட்டிங் பெட்டர். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதில் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அது ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குல்ல, அந்த பயம். as you said கொலாஜனாக அது உள்ளே நம்ம எடுக்கும் பொழுது சில விஷயங்கள் அது பயத்தை கொடுக்கும் அப்படின்வாங்க. இது எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஒர்க்கிங்? ஸோ ஃபில்லர்ஸ், டெர்மல் ஃபில்லர்ஸ்ன்றது வந்து ஹைலூரானிக் ஆசிட் தான். ஹைலூரானிக் ஆசிட் வந்து நம்ம பாடியிலே நேச்சுரலாக சிந்தசைஸ் ஆகிற ஒரு மாலிக்யூல் தான். நம்ம பாடியில் இருக்கிறது தான் அப்படின்னு சென்ஸ் பண்ணி நார்மலாக எப்படி மெட்டபிளைஸ் பண்ணுமோ அப்படி தான் மெட்டபிளைஸ் பண்ணி பாடியை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகுது.
நம்ம கரெக்டான ஒரு பர்சன்ட்டை போய் கரெக்ட் பிளேசஸில் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது. வென் யூர் கோயிங் டு இப்போ சர்டிஃபைடாக இல்லாத ஒருத்தவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட் பண்ணிப்பாங்க, பட் ஆனால் தே வில் நாட் பி certified, they will not be properly trained. அப்போ எந்த பாயிண்ட்ஸில் போகணும், எங்கே டெபாசிட் பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ கண்ணா பின்னான்னு ஃபில்லர்னால் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி they'll just fill it up. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த இன்ஜெக்டர் யாருன்றது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தட்ஸ் த பிக் கொஸ்டின், நோ? பிகாஸ் இப்போ I also visit lot of skin clinics, and how do we know that this person is the right person? Okay, இவங்க is person okay, இவங்க கரெக்டான ஒரு இன்ஜெக்டர் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. Of course we trust the doctor and we go and we'll start taking the treatment. Credentials comes into play. Always do a background verification on your doctor. என்ன credentials இருக்குது, எங்கே போய் கற்றுருக்காங்க, இந்த பர்டிகுலர் இதுக்கு அவங்க ட்ரெயின்டா, டெர்மட்டாலஜி படிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து ஃபில்லர்ஸ் பண்ணிட முடியாது. ஃபில்லர்ஸ்க்குன்னு தனியாக ட்ரைனிங் இருக்குது, போட்டாக்ஸ்க்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது, எல்லா ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே தனியாக ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங் அவங்க எடுத்திருக்காங்களா, அதுக்கு அவங்க சர்டிஃபைடாக இருக்காங்களா, யார்கிட்ட போய் சர்டிஃபை ஆகிருக்காங்க, எவ்வளோ இயர்ஸ் ஃபீல்டில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு யூல் ஹாவ் டு கோ. ஓகே, தட் இஸ் த ஒன்லி வே. அதர்வைஸ் ஐ திங்க் இப்போ வந்து சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட் பண்ணிக்கிறாங்களே தவிர சர்டிஃபைட் டாக்டர்ஸ் வந்து தே டோன்ட் மார்க்கெட் தெம்செல்ஸ் ப்ராப்பர்லி, அண்ட் வி ஃபால் ஃபார் த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆல்சோ. ஸோ ஆல்வேஸ் வென் இட் கம்ஸ் டு இன்ஜெக்டபிள்ஸ், எஸ்பெஷலி ஃபேஷியல் இன்ஜெக்டபிள்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ ஹவ் டு டூ அ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பிஃபோர் யூ கெட் யுவர் செல்ஃப் இன்ஜெக்டட். அண்ட் போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ், இப்போ ஆஸ் அ டாக்டரா வந்து வாட் டு யூ ப்ரிஃபர்? போட்டாக்ஸோட ஐ சே லைக் ஃபில்லர்ஸ் இஸ் மச் மோர் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை கம்பேர்? இட் ஹேஸ் டு பி அ காம்பினேஷனுங்க. எனி ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி அ காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் தான். போட்டாக்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பிரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ரிங்கிள்ஸ். ஃபில்லர்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டாட்டிக்காக இருக்கிற ரிங்கிள்ஸை வந்து கரெக்ட் பண்ணி ஃபேஸுக்கு ஒரு லிஃப்டட் எஃபெக்ட் கொடுக்க போகுது. ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வராங்கன்னா we'll have to do a proper assessment of whether they need a combination or whether they need Botox first and then fillers, இல்லை ஃபில்லர்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, கிளையண்ட்டோட நீடை பொறுத்து தான். சில பேர் வந்து இப்போது எனக்கு சீக் ஆக்மெண்டடாக தெரியணும், இல்லைனா லிப் வந்து ஆக்மெண்டடாக தெரியணும், ஜாலைன் வந்து ஷேப்டாக தெரியணும் அப்படின்னு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஃபில்லர்ஸ் தான் வில் யூஸ். ஜாலைன் அஃப்கோர்ஸ் இட் கேன் பி அ காம்பினேஷன் ஆஃப் போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ். சில பேருக்கு வந்து பல்கி ஜாலைன் இருக்கும், அந்த மாதிரி பல்கியாக இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் போட்டாக்ஸ் பண்ணிவிட்டு then we can shape it up with fillers. சின்ன இப்போது லேடிஸ்க்கு வந்து சின் கொஞ்சம் ப்ரொட்ரூடடாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல we can fill it up and give a jawline face. Client by client it will vary. It can be a combination also. It can be Botox and fillers at the same time, or it can just be fillers. இது தாண்டி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் the food intake is also very important. அது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கிளினிக்ஸ் வந்த பிறகு ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடச்சிரும் அப்படின்றாங்க. பட் எந்த அளவுக்கு அந்த ஃபுட்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும், அண்ட் ஜென்ரலி ஒரு சஜஷன்ஸாக நீங்கள் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க ஃபுட் பொறுத்த வரைக்கும்? ஃபுட் பொறுத்த வரைக்கும் எனி ட்ரீட்மெண்ட் யூ டேக் யூ ஹேவ் டு சப்ளிமெண்ட் இட் வித் அ குட் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால ஐ டெல் யூ, போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் எடுத்துட்டா யங்கராக தெரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் இஃப் யூர் அ க்ரானிக் ஸ்மோக்கர் அண்ட் ஈவன் ஆஃப்டர் போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் இஃப் யூர் ஸ்மோக்கிங் த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே. ஸோ அது வந்து இட் ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகணும், அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு டேக் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ. எந்த ட்ரீட்மெண்ட்டாகவுமே இருக்கட்டும், லேசர் டோனிங் எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுற வரைக்கும் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக பக்காவாக வச்சுருக்கீங்க, 30 to 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, டயட் ப்ராப்பராக சாப்பிட்றீங்க, சுகர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேஸில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லேசர் ட்ரீட்மெண்ட் பட் பிகாஸ் யூஆர் மெயின்டைனிங் அ குட் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. ஓகே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ கோ பேக் டு யுவர் ஓல்ட் லைஃப் ஸ்டைல், நீங்கள் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து சஸ்டைனபிளாக இருக்காது. இப்போ நம்ம கிளினிக்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து இட் இஸ் பர்மனன்ட் தான், பட் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது இஸ் வித் குட் லைஃப் ஸ்டைல் தான். லைஃப் ஸ்டைல் ஃபுட்டுனா வந்து ரொம்ப ஓவராக டயட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒழுங்காக ப்ராப்பராக வீட்டில் சமைக்கிற சாப்பாடு, ஒயிட் ரைஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும், ஆல் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். 1 cup ஆஃப் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், சைட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும். ஸோ ரைஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் த சைட்ஸ் குவான்டிட்டி அப்படி தான் சொல்லுவேனே தவிர கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறது வந்து த்ரூ அவுட் லைஃப் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். டெய்லி வெளியே வாங்கி சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, டெய்லி டிசர்ட் சாப்பிட்றது, சுகர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறது, அதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைல்னால் தென் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்கின் கிளினிக்ஸில் போய் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் ஸ்கின்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ whenever a patient comes to me with hyperpigmentation, I always advise lifestyle along with treatments. So it has to go hand in hand தான். ஒன்று
கம்மியாக இருக்குது இன்னொன்று கூட இருக்குன்னா வந்து இட் வில் நாட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ஸ்கின். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அபவுட் த லேசர். லேசரும் வந்து நிறைய பேர் ஜஸ்ட் ஃபார் த ஹேர் ரிமூவல் தேர் டூயிங் இட். ஆனால் அதுலேயும் ஒரு பயம் இருக்குது, பிகாஸ் டூ மெனி ஆஃப் லேசர்ஸ் பண்ணும்பொழுது இட் லீட்ஸ் டு கேன்சர் அப்படின்ற ஒரு பயமும் வந்து அகேன் எவ்ரி திங் இஸ் அ மித். ஸோ லேசர் எந்த அளவுக்கு பண்ணால் இட் இஸ் ஓகே அப்படின்றத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற லேசர்ஸ் வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி சேஃப் தான். ப்ளஸ் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து லேசர்ஸ் பண்ணிட்டு இருக்க போகிறது இல்லையா. இப்போது லேசர் ஹேர் ரிமூவலுக்கு வந்து நம்ம ஒரு லேசர் சஜஸ்ட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் 6 to 8 செஷன்ஸ் ஆகும். 8 செஷன் மேலே ரியாக்ட் பண்ணலன்னா அந்த லேசர் வந்து பண்ணி வேஸ்ட். ஸோ நம்ம வந்து லைஃப் லாங் அந்த லேசர் போட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறது இல்லை. ஸோ எக்ஸ்போஜர் டைம் ஆஃப் த லேசர்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்போஜர் டைம் வந்து நம்ம லைஃப் டைமை கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி வெரி லெஸ் தான். ஸோ வந்து கேன்சர் வரும் அப்படின்றது தான் வந்து கம்ப்ளீட் மித். ஸோ மெயின் சைடு எஃபெக்ட் ஆஃப் லேசர் ஹேர் ரிமூவல் லேசர் பார்த்தீங்கன்னா வந்து பர்ன்ஸ் வரலாம். மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பர்ன்ஸ் வரலாம். பட் ஆனால் அதுக்குமே இப்போ வந்து டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டால வந்து வி யூஸ் சொப்ரனோ ஐஸ். ஸோ வந்து நம்ம டாப் லேயரை வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுத்துரும். கூலிங் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வில் ஃபயர் த லேசர். ஸோ டாப் லேயர் வந்து கூல்டாக இருக்கிறதுனால superficial burns வந்து avoid ஆகும். It will target only the hair follicle. So results will be faster and it will be safer also. It is suitable for all skin types. முன்னாடிலாம் ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் லேசர் ஹேர் ரிமூவல் செட் ஆகும், அவங்களுக்கு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வரும். இப்போ அந்த மாதிரி லேசர்ஸ்லாம் மார்க்கெட்டில் கிடையாது. இப்போ இருக்கிற லேசர்ஸ்லாம் வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் டு டூ. அண்ட் அகெயின் அபவுட் த ஃபேஷியல் ஆல்சோ, ஒரு டைமில் வந்து நிறைய ஃபேஷியல்ஸ் இருந்தது. இப்போ வந்து ஐ திங்க் த பூம் இஸ் ஓன்லி ஃபார் தி ஹைட்ரா ஃபேஷியல். வாட் இஸ் தட்? அது அவ்வளோ ஒரு ரொம்ப பூம் ஆகிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே இருக்குது. வை இஸ் தட் அண்ட் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் தட் ஹைட்ரா ஃபேஷியல்? ஐ திங்க் ஈவன் த ஸ்மால் கிளினிக்ஸ் அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அவங்க ஒரு ஹைட்ரா ஃபேஷியல். நீங்கள் பெரிய கிளினிக் போனாலும் they also got the hydra facial. So what is the difference now? ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் ஹைப் அண்ட் மார்க்கெட்டிங் தான். ஹைட்ரா ஃபேஷியல் வந்து எனி ஃபேஷியல்ஸ், எனி மெடிஃபேஷியல் ஃபார் தட் இது ஐ வில் டெல் யூ, if you have a particular concern and go for a facial, and the concern வந்து it is not going to go, including hydra facial. Hydra facial என்ன மாட்டனா they have something called this vortex technology. ஸோ அது என்ன பண்ணுன்னா சூப்பர்ஃபிஷியலாக ஒரு சக்ஷன் கொடுத்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற டெட் ஸ்கின்னை வந்து இட் வில் ரிமூவ். ஸோ அது பண்ண உடனே என்ன ஆகும், சூப்பர்ஃபிஷியலாக நம்ம மூஞ்ச தேய்ச்சி கழுவுனா எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் வில் கிவ். அந்த இமீடியட் எஃபெக்ட் வந்து இட் வில் பி தேர். ப்ளஸ் அந்த சக்ஷனுக்கு அப்புறம் வந்து தே வில் கிவ் யூ வாட்டர் இன்ஃப்யூஷன். ஸோ இமீடியட் ஹைட்ரேஷன்னால இமீடியட் க்ளோ இருக்கும். பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரா ஃபேஷியல்லையுமே வந்து பெரிய எஃபெக்ட்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை இன் யோர் கேஸ் ஏதாவது ஷூட் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டேக் தி ஹைட்ரா ஃபேஷியல். இட் வில் கிவ் யூ த க்ளோ யூ வாண்ட். பட் வந்து உங்களுக்கு யூ ஹாவ் ஆக்னே, இல்லைனா வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, டேன் இருக்குது அப்படின்னா வெறும் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பத்தாது. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் பீல்ஸ், லேசர்ஸ், தட் வில் கிவ் யூ லாங் டேர்ம் பெட்டர் எஃபெக்ட்ஸ். அண்ட் கம்மிங் டு த ஹைட்ரா ஃபேஷியல் இப்போ சலூன்ஸ்லாம் கூட வந்து ஹைட்ரா ஃபேஷியல் மிஷினே இருக்காமே. அது I don't want to mention, I saw recently in one place also they've got the machine. I said, you got this machine from where? Ma'am, இது மார்க்கெட்ல இருக்கு. So now what the original hydra facial company is doing is they are providing certificate of authenticity, the original hydra facial machine அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த ஒரிஜினல் மிஷின். இப்போ சலூன்ஸ்லாம் கூட ஹைட்ரா ஃபேஷியல் 10-in-1, 9-in-1 போட்டு தே ஆர் மார்க்கெட்டிங் இட். பட் இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் த ரிசல்ட்ஸ் தட் த ஒரிஜினல் மிஷின் வில் கிவ் ஆல்சோ. ஸோ த ரிசல்ட்ஸ் வைஸும் வந்து பெருசாக வித்தியாசம் இல்லைன்றதுனால people will prefer whichever is cheaper, right? So but now they are providing something called certificate of authenticity. Next time you go and take a hydra facial, ask so எங்க போனாலும் இந்த certificate நம்ம first check பண்ணணும் போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், I think nook and corner everywhere in the market they're trying to sell these night creams, which is I don't know, I think ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு நைட் க்ரீம் அவங்க வந்து ஒரு கஸ்டமர் மூலமா செல் பண்ணி இந்த நைட் க்ரீம் போடுங்க, அந்த நைட் க்ரீம் போடு. See again everybody wants to be fair and அழகா இருக்கணும்ன்ற எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு this is worth நீங்க நினைக்கிறீங்க? ஒரு டாக்டரை நீங்க என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க? First of all, if you ask me, beauty should not be linked with the color of your skin, இல்லையா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் ஃபேராக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. ஸோ அந்த ஃபேராக இருக்கணுன்றதை வச்சு வந்து பீப்புள் ஆர் மார்க்கெட்டிங் தீஸ் நைட் க்ரீம்ஸ். இந்த நைட் க்ரீமோட கான்டென்ட் பார்த்தீங்கன்னா, பின்னாடி லேபிள் பார்த்தீங்கன்னா, லேபிளில் என்ன கான்டென்ட் இருக்குது, அதில் என்ன இருக்குது அந்த நைட் க்ரீம்லன்றதை வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. விச் மீன்ஸ் அது வந்து ஒரு அப்ரூவ்ட் ப்ராடக்டாகவே இருக்காது மார்க்கெட்டில். அந்த மாதிரி லேபிளில் வந்து என்ன கான்டென்ட் இருக்குதுன்னு போடலனாலே அதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெராய்ட் காம்பனண்ட் இருக்கும்.
ஸோ ஸ்டெராய்ட்ஸ் போடும்போது தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஷார்ட் டேர்ம் ஃபேர்னஸ் அப்படின்றது கிடைக்கும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இந்த ஸ்டெராய்ட் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு they'll stop it suddenly. ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த ஃபேர்னஸ்ஸு. அந்த ஃபேர்னஸ் எஃபெக்ட் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளுக்கு தான் எஃபெக்ட் வந்துச்சுல, எவ்வளோ நாள் தான் இதை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு they'll just stop it. அது ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டெராய்டு அப்படின்றது வந்து ஓரலாக எடுக்கும்போதே டேப்பர் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணுவோம். அது ஸ்டாப் பண்ண உடனே ஸ்கின் வில் ஸ்டார்ட் ரியாக்டிங் வெரி பேட்லி. நம்ம ஒரிஜினலாக இருந்த கலர்லேருந்து ஒரு கலர் ஃபேராக இருப்போம், அந்த ஒரிஜினல் கலர் விட வில் பிகம் டார்க்கர். அது மட்டும் இல்லாமல் வந்து பயங்கரமாக ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வரும், ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாகும். லாங் டேர்மில் வந்து அந்த ஸ்கின் தின்னிங்னால சன்னுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்போஸ்டாக இருப்போம், யூவி ரேஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போஸ்டாக இருப்போம். அப்படின்றப்போ ஸ்கின் கேன்சர் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி டேஞ்சரஸ் டு யூஸ் தீஸ் creams that are being marketed as night creams. So உங்கள் கிளினிக்கு வர ஒரு ட்ரீட்மெண்ட்காக இருக்கட்டும் or any patients walk in, so what is that you first tell them and what you look in at exactly? அது எப்படி அந்த ப்ரொசீஜர்ஸ் கொண்டு போவீங்க? ஸ்கின் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்த உடனே நான் வந்து ஸ்கின்னை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சஜஸ்ட் பண்ணுறது ஸ்கின் டைப் பார்க்கணும், என்ன ஸ்கின் டைப் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது என்ன ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வர எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் அசஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஸ்கின் டைப் என்னன்றது நான் அசஸ் பண்ணிவிட்டு தென் ஐ கிவ் த ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் ஆக்சுவலி சூட்டபிள் ஃபார் தேர் ஸ்கின். பில்டிங் அ ஸ்கின் கேர் ரொட்டீன் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 இஸ் தென் அனலைசிங் தேர் ஸ்கின். என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்கின்னில், பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை டேன் இருக்கா, ஆக்னே இருக்கா, இல்லைனா ஏதாவது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் மாதிரி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டடாக ஐ கிவ் தெம் ட்ரீட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 இஸ் பில்டிங் யோர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தாங்க. தட் இஸ் நான் நெகோஷியபிள். நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும், கன்சர்ன் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் வந்து உங்கள் ஸ்கின்னோட அந்த லாங் டேர்ம் எஃபெக்டே இருக்குது. அண்ட் உங்களை பொறுத்தவரைக்கும் வாட் இஸ் தட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா ஜென்ரலி தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு definitely follow and never skip is your sunscreen, because most of the damage that happens to our face is because of light exposure. And which sunscreen do you suggest, like, because there are too many இல்லையா, அதனால you want me to recommend or is there anything specialized in your clinic also you've got it? So sunscreen பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வந்து always go for SPF more than 50 and look for PA+++, look for blue light protection. And நம்மளோட வெதருக்கு இப்போ இருக்கிற ஹியூமிட் வெதருக்கு வந்து கோ ஃபார் வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ், லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ். அப்படிலாம் நீங்கள் ஹெவியாக போட்டிங்கன்னா தென் தட் வில் clog your pores and that will cause problems. Okay, and apart from that, what are the skincare routine we have to follow, like? கிளென்சர் டெஃபினட்டாக கிளென்சிங் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து we are all exposed to a lot of pollution. ஸோ வீட்டுக்கு போனோடனே கிளென்சிங் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் த டைம் அண்ட் இஃப் யூர் somebody who wears makeup, then double cleansing is a must. அதாவது ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர் தென் ஃபாலோ இட் அப் வித் ஜெல் ஆஃப் ஃபோம் பேஸ்ட் கிளென்சர். கிளென்சிங் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ தட் டு ரிமூவ் ஆல் த டர்ட். அண்ட் தென் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூ கேன் யூஸ் ஆர் யூ கேன் ஸ்கிப் இட். ஏன்னா இப்போ நம்ம வெதர் வந்து இஸ் வெரி ஹியூமிட், ஸோ மாய்ஸ்சரைசர் might be very heavy for the skin also. So always listen to your skin. உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே listen to how your skin feels. ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகுது, ட்ரையாக ஃபீல் ஆகுது அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் யோர் மாய்ஸ்சரைசர். அப்படின்னா யூ கேன் ஈவன் ஸ்கிப் யோர் மாய்ஸ்சரைசர். பட் இப்போ இருக்கிற சம்மருக்கு நம்ம எல்லாருமே ஏசியில் தான் படுத்து தூங்குறோம். ஸோ ஏசி காற்று அகெயின் இஸ் கோயிங் டு ட்ரை அவுட் யூர் ஸ்கின். ஸோ நைட்டில் வந்து கிளென்ஸ் யோர் ஃபேஸ், யூஸ் அ மாய்ஸ்சரைசர். இஃப் யூ ஹேவ் எனி கன்சர்ன்ஸ் லைக் டேனிங் இருக்குது, எனக்கு பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா then you can add a night cream like kojic acid, tranexamic acid. இந்த மாதிரி acid based night creams you can use. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா again cleansing your face. Moisturizer you can maybe skip depending on how your skin feels, but sunscreen is non-negotiable. யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் அப்படின்றது. ஸோ நம்ம கிளினிக் பொறுத்த வரைக்கும் வாட் அபவுட் த காஸ்ட் அண்ட் அதுக்கான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் மக்களுக்கு? ஸ்கின் கிளினிக் அப்படின்னாலே ஒரு லக்ஸுரி அப்படின்றது பீப்புளுக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்துடுது இல்லையா. அதாவது மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நெசசிட்டி, பட் ஸ்கின் வந்து லக்ஸுரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் 300-400 ஃபார் அ கன்சல்டேஷன், தே ஃபீல் தட் இட் இஸ் லக்ஸுரி. பட் தட் ஷுடன்ட் பி த கேஸ் இல்லையா. பிகாஸ் நம்ம ஸ்கின்னும் வந்து படிச்சுட்டு அதில் என்னெல்லாம் இருக்குன்னு we are sharpening our knowledge, we are keeping ourselves updated and then only we are practicing.
like any other specialty, skin is also a specialty தான். அப்படி இருக்கும்போது it shouldn't be a luxury. அந்த luxuryன்ற mindset வந்து it has to be taken away from the people's mind. But at Vesta, I would like to believe that we provide very affordable services தான். Because Vesta ஆரம்பிக்கும் போதே வந்து the ideology behind my clinic was to bring the international standards to India. So to bring the international standards to India, that was my ideology at affordable prices. My target was always to provide luxury services at affordable prices for everybody. It has to be accessible for everybody தான். என்னோட focus was to study anti-aging because everybody wants to look young. Even at 40, 50 they want to look like they are still in their 30s. So அதை பற்றி research பண்ண then only தான் I specialized in anti-aging. So that is where this injector courses, botox fillers, thread lifts இதெல்லாம் வந்தது. அண்ட் ஃபில்லர்ஸ் பொறுத்துக்கு இன்னொரு டவுட் இருக்குது எனக்கு. see some people wanted to, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷார்ப் இன் மவுத் அண்ட் ஷார்ப் இன் நோஸ் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அது பண்ண ஒரு கட்டத்தில் அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது இல்லையா? ஸோ ஆஸ் அ டாக்டர் டு யூ ப்ரிஃபர் அந்த மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் சம்டைம்ஸ் த கம்ப்ளீட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறும் இல்லை? ஒரு சிலர் we have noticed இல்லை, அது மாறும்பொழுது it looks bit hard, no? So அது how do you look at it actually? I think it's everybody's personal choice இல்லையா? I don't think I'm allowed to have an opinion on how somebody else wants to look. But as a doctor you would suggest இல்லை for a particular இது வரைக்கும் okay this you could do it, after more beyond this your structure tends to change அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக சில பேர் எனக்கு 4 ml ஃபில்லர் கூட எனக்கு லிப்ஸில் பத்தலைன்னு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு I can give my opinion. லைக் ப்ராப்பராக அந்த ஃபேஷியல் சிமெட்ரியை மெயின்டைன் பண்ணி we can do a proper work. Overdone பண்ணிட்டா it will not look nice, it will look artificial. We can again அதுவுமே ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் தான். டெஃபினட்டாக from my side I'll give the advice on எவ்வளோ போட்டால் சிமெட்ரி வரும், எவ்வளோ ml யூஸ் பண்ணால் ப்ராப்பர் சிமெட்ரி வரும், நேச்சுரலாக ஒரு லுக் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஆக்மெண்டட் லுக் எவ்வளோ ml ஃபில்லரில் இருக்குன்றது I'll assess and tell my client. And what is so challenging to you in this field? ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? Facial injections to convince somebody to get it done is very challenging, because they have the taboo. மூஞ்சில போய் இன்ஜெக்ஷன் போட்டா என்ன ஆகுறது, ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துருமா, எனக்கு பயமா. அது பயம் இருக்கு, I don't know. But I think you should come out of that fear. Because it is like any other procedure தான். When you get it done with the right person, it is like any other procedure தான். அந்த இன்ஜெக்ஷன்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு அதில் வேறு ஏதாவது போட்டால் மேபி பீப்புள் வில் பி மோர் வில்லிங் டு டூ இட். அது மேபி அந்த ஒரு மார்க் இருக்கு. அதுவும் இப்போலாம் நீங்கள் யூடியூப்லேயே போய் ஃபில்லர் இல்லைனா த்ரெட் லிஃப்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே பயமுறுத்துற மாதிரி ஒரு 4-5 வீடியோ காமிச்சிடுறாங்க. அதை பார்த்தாலே பீப்புள் வில் ரன் ஆஃப் அண்ட் வில் நாட் கம் டு தி கிளினிக். பட் அது வீடியோஸில் பார்க்குற அளவுக்கு இட் இஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் திங். முடிச்சுட்டு இஃப் ஐ ஷோ யூ உங்களுக்கு அந்த இன்னொரு சைடுக்கும் இந்த பண்ணி முடிச்ச சைடுக்கும் ஆன் டேபிள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபில்லர்ஸ் ஆர் சம்திங் தட் ஐ கேன் வேறு எந்த ப்ரொசீஜர்லையுமே இந்த கிளைண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற எல்லா ப்ரொசீஜரும் 6 to 8 months ஆயிரும் ரிசல்ட்ஸ் காமிக்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தாங்கன்றதே மறந்துடுவாங்க. டாக்டர் எனக்கு ரிசல்ட் இல்லையே இதே தான் வரும். பட் ஆனால் ஃபில்லர் பொறுத்த வரைக்கும் ஆன் டேபிள் ஐ கேன் ஷோ ரிசல்ட். ஸோ இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் டு டூ ஆல்சோ. அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குல்ல, பெண்கள் மட்டும் தான் அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஆண்களும் அழகாக இருக்கணுன்ற ஆசைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கான விஷயங்களும் ஏதாவது இருக்கா வெஸ்டா பொறுத்த வரைக்கும்? ஸோ மென் இன் ஸ்கின் கேர் அகெயின் இட் இஸ் அ டேபு ஒன்லி இந்த சவுத்துங்க. நார்த்தில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபீமேல்ஸை விட மென் தான் நிறையா அப்படியே ஸ்கின் கேர் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேயும் தே ஆர் கம்மிங் இன். லைக் எனக்கு ஸ்கின்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனால் டாக்டர் எனக்கு இந்த க்ரீம் போட்டிருக்கேன்னு தெரியக்கூடாது, இந்த சன்ஸ்க்ரீன் போட்டால் தனியாக தெரியுது, பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. தட் டேபு இஸ் தேர். பட் ஆனால் மென்னுக்கும் ஸ்கின்ன்றது ஸ்கின் தானே. டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் பிகாஸ் it gives you that whole outer appearance. So that taboo should definitely be broken. And men and women அப்படின்னு இல்லாமல் in Vesta I give unisex treatments தான். All the treatments are suitable for both men and women. Okay, and I also heard Vesta பொறுத்த வரைக்கும் ஹேருக்கான ஒரு விஷயமும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா என்ன இருக்குது வெஸ்டா பொறுத்த வரைக்கும்? I think PRP is very saturated in the market right now. Left and right hair fall, hair lossனா PRP இப்போ சலூன்ஸில் கூட PRPலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை விட அட்வான்ஸ்டாக நிறையா இருக்குது. லைக் GFC இருக்குது, QR678, எக்ஸோசோம் தெரப்பி, மீசோ தெரப்பி, ரெட் லைட் தெரப்பி,
இப்படி ஹேருக்குமே வந்து இப்போ அட்வான்ஸ்டாக நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, சேஃபான ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்குது. People should start visiting an expert for hair fall and explore these treatments which actually give you results which will actually work and it is very safe also. ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாட் ஆர் த திங்ஸ் உங்கள் கிளினிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னா என்னென்ன இருக்குது? So what we are doing differently is, like you said, hydrofacial is very trending in the market, but எனக்கு வந்து ஹைட்ராஃபேஷியலில் பெருசாக பிலீஃப் கிடையாது. ஸோ ஐ டூ சம்திங் கால் த ஆக்சிஃபேஷியல். ஆக்சிஃபேஷியலில் வந்து வீல் இன்ஃப்யூஸ் 98% பியோர் ஆக்சிஜன் ஆன் யோர் ஃபேஸ். ஸோ ஸ்கின்ல சூப்பர்ஃபிஷியலாகவும் அந்த ஆக்சிஜன் இருக்கும் அண்ட் ஒரு டோம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோம் வழியாக ஆக்சிஜன் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ யூல் பி ப்ரீதிங் இன் த ஆக்சிஜன் ஆல்சோ. ஸோ இன்டர்னலாகவும் வந்து தேர் வில் பி அ டீடாக்ஸ். ஆப்வியஸாக வந்து இன்டர்னலாக நம்ம டீடாக்ஸ் பண்ணால் தான் அது வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஸ்கின். இப்போ நம்ம கட் ஹெல்த்தோ இல்லை இன்டர்னலாக லிவர் ப்ராப்பராக இல்லையோ, அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா ஸ்கின்னில் வந்து ஆப்வியஸாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ வந்து ஆக்சிஃபேஷியலில் வந்து வில் பி ப்ரீதிங் இன் தட் பியோர் ஆக்சிஜன். அப்படின்றப்போ வந்து அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸுமே ஃபைட் பண்ணி இன்டர்னலாக ஒரு டீடாக்சிஃபிகேஷனும் நடக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்கின் ஹெல்த்துமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சூப்பர்ஃபிஷியலாகவும் கவர் ஆகும் அண்ட் டீப்பாக இருக்கிற பிக்மெண்டேஷனும் கவர் ஆகும். So results are much faster and the machine is much more powerful than whatever other machines are available in the market. So வந்து number of sessionsமே குறையும், ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு குவிக்கராக இருக்கும் அண்ட் பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போ சம்மர் வந்தாச்சு. ஸோ லேசர் ஹேர் ரிமூவல், ஐ ஹாவ் சொப்ரானோ ஐஸ். ஸோ த ஐஸ் கூலிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும், அகேன் நம்பர் ஆஃப் செஷன்ஸும் குறையும் அண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி ரியலி குட், ரியலி ஃபாஸ்டர்ஸ். எஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருக்கும். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ டுடே. தேங்க்யூ ஃபார் த டே.